பாபு. ஹாய் ஷில்பா, வா. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொன்னீங்க? சொல்கிறேன். நேற்று ராத்திரி அதே மாதிரி எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்தது. சேம் வாட் ஹேப்பன் இன் ஹில் ஸ்டேஷன். ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணியோ அந்த லெட்டரை யார் எழுதுனாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம பக்கத்துலயே இருந்து யாரும் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரேஞ்சரோட மர்டர்ல நமக்கு சம்மந்தம் இருக்குன்னு யாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பா. ஆனா எப்படி? எப்படியாவது. போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலனா அதுக்கும் வழி இல்ல. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி தேடியே ஆகணும். நாம சுரேஷை பார்க்கலாம். இந்த விஷயம் அவனுக்கும் தெரியட்டும். வா போகலாம். சரி. அங்க பாரு. வெண்ணிலா என்ன பாரா வெளியே. வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி கேர்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுமே புரியல சார். அந்த பக்கம் பாருங்க. நான் வந்து போன்ல எடுக்கும்போது கூட அவள மாதிரி இருந்ததுடா. இங்க தான் பார்த்தேன். இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். அதுல இருக்க பாரு. பாரு. பேயா இருக்குமோ? டோன்ட் டாக் ரமேஷ். இட்ஸ் ஆல் ட்ரீம், ஓகே? இல்ல, இது கனவு இல்ல. நான் பார்த்தேன். ஆமா, நானும் பார்த்தேன்டா. எங்கன்னு தெரியலடா. டேய் இந்த இடத்த விட்டு முதல்ல போயிடலாம்டா. வாங்கடா டேய், பயமா இருக்குடா. வாங்க. கோ ஃபாஸ்ட். அதே கண்ணு. ஏய், மண்ணு. எல்லார் மேலையும் ஒரு நிழல் விழுத. ரொம்ப ஆபத்துல மாட்டிருக்காங்க. கட்டு மரத்துல போவோமா, மனசுல காயமா, மாமா மேல கோவமா, மனசுல காயமா. ரிவைன் பிள்ளை ரிஷி. எப்படியாவது இவங்களை காப்பாத்தி ஆகணும். யாரை பார்க்கணும்? பாபு இருக்காரா? மேலே மாடியில் இருக்காருமா. என்ன விஷயம்? பாபு, இத பாரு. அது எனக்கு வந்தது. 2 லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கு. இவ்வளோதானா? நான் வேற ஏதோ நினச்சேன். பாபு, இந்த விஷயத்தை நீ அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காத. அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியும்ல? என்ன நடந்தது நல்லாவே தெரியும். எனக்கும் அது மாதிரி லெட்டர் வந்தது. நான் கண்டுக்காம இருந்துட்டேன். என்ன சொல்ற? இது சுரேஷுடைய வேலையாக தான் இருக்கும். அவன் தான் இப்படிலாம் பண்ணுவான். நீங்கள் இதே நினச்சி வீணாக கவலைப்படாதீங்க. நாம் இப்போயே போய் சுரேஷை பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். வாங்க போகலாம். என்னன்னா இவ்வளோ நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க? சுரேஷ் எங்கேயுமே காணுமே. அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். சுரேஷ், டேய் சுரேஷ். அண்ணே, யார் வந்திருக்காருன்னு பாரேன். யாரா? டேய், நாங்க தான்டா. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? எங்களுக்கு ஒரு விஷயம் உடனே தெரிஞ்சாகணும். என்ன? வா சொல்றேன்.
சஸ்பென்ஸ் நினைக்கிறேன். யூ ராஸ்கல், நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா? எதுக்குடா அடிச்ச? டேய், நீ பண்ண காரியத்துக்கு இது பத்தாதுடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு எதுவும் தெரியாது. விஷயத்தை சொல்லுங்க. நீ தானே எங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி மொட்டை கடிதாசி எழுதி அனுப்பியிருக்க. நானா மொட்டை கடிதாசியா? நான் யாருக்கு அனுப்பல. அப்போ இது யார் அனுப்பிச்சது? வாட் ஹேப்பன் இன் ஹில் ஸ்டேஷன். இப்படி ஒரு கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ என்னடா சொல்ற? உண்மை. இப்படி ஒரு கடிதம் அனுப்புறதுக்கு மனநோயாளி இல்லைனா அன்னைக்கு நாம செஞ்ச சத்தியத்தை நீங்களா மறந்துருப்பீங்க. ஆனா நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். வாட் ஹேப்பன் இன் ஹில் ஸ்டேஷன். என்ன ஆனாலும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏண்டி என்ன பயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போன தடவை வரும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த தடவை என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு. இந்த பயச்சிக்கனால என்னுடைய மலர் சிக்கல் போயிடும்னு நினைக்கிறேன். அப்போ நாம பார்த்தது கனவா இருக்குமா? பயப்படாதீங்க. என்ன பயப்படாதீங்க, மாட்டினா தெரியும், டங்குவாரு கிழிஞ்சிரும். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. நீ பாத்தியா? ஆமா. அந்த கில்ஃபா எப்படி இருந்தது? ரொம்ப பயமா இருந்தது. கில்ஃபானாவே பயம்தான். எப்பவுமே கில்ஃபாக்குள்ள இருக்கும்போது நம்ம பல்போசியா இருக்கணும். இவங்க கிட்ட சொன்னா கேட்கறானா? எப்பவுமே இவன் ரஞ்சிதானந்தா சுவாமி மாதிரி இருக்கான், கண்ணு தூக்கிக்கிட்டு. ஸ்டஃப் என்ன மாயமோ தெரியல, பயத்துல கூட எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது பண்ணணும் போல. சும்மா இருங்கடா. கல்விட்டாங்கயா? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுடா, வா போலாம். இந்த பயத்தை போகாத அப்படி பண்ற, நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அசோக், இந்த அடர்ந்த காட்டுல நடந்தாவே கண்ணி கழிஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதே நினைப்பு உனக்கு. ஜிம்பாரே ஜம்புக்கு தான், ஜம்புக்கு 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 தான், ஜம்பாரே ஜம்புக்கு தான், ஜம்புக்கு 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 தான், ஜிம்பாரே ஜம்புக்கு 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 தான், ஜம்பாரே ஜம்புக்கு தான், ஜம்புக்கு தான், ஜிம்பாரே ஜம்புக்கு. ஏ ஐயாரட்டே இல்ல பல்பலத்திக்கோ. வணக்கம் தரா. துரைக்கும் வணக்கம். அம்மா வணக்கம். அலேகா அம்மாவுக்கும் வணக்கம். அவட துரைக்கும் வணக்கம். துரை இந்த சாதாரண தடி இல்ல. ஓ, இந்த கும்மாங்குத்து தடியா? ஆமா குரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த கும்மாங்குத்து தடிய குனியாம புடிச்சிட்டு இருக்கா. டேய், ஆரம்பிக்கட்டுமா? டேய், மறக்க முடியாத ஃபிளாஷ்பேக் இல்ல? மறுக்கவும் முடியாது. ஐனாரப்பா ஐனாரப்பா ஐயாடோய். காட்டு தாயே. சொல்றேன். என் இனிய தமிழ் மக்கள்,